எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம wrapper கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த wrapper கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் நான் இதை கற்றுக்கணும், இப்போ நான் இங்கே வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்ல போகிறேன். இங்கே என்னென்னா ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவை நம்ம ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவாக மாற்ற போகிறோம், அந்த நான் ப்ரிமிட்டிவை நம்ம திருப்பி ப்ரிமிட்டிவாக மாற்ற போகிறோம் அப்படின்ற சில விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, இந்த wrapper கிளாஸ் நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே தான் இந்த அரே லிஸ்ட்டு, வெக்டரு, கியூ, ஸ்டாக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டைப்பை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஜாவா டெவலப்பர்ஸ் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டைப்காக டிமாண்ட் பண்ணுறதுனால ஸோ ஜாவா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்குள்ளே ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அதை ரேப் பண்ணி ஸோ அந்த இப்போ நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ போடுறேன்னா அந்த இன்டீஜர் வேல்யூக்காக ஒரு wrapper கிளாஸ், அவ்வளோதான். இதை வந்து ரேப் பண்ணி தள்ளிட்டாங்க. அதேமாரி ஒரு டபுள் வேல்யூக்காக இன்னொரு பாக்ஸ் பண்ணி அதை ரேப் பண்ணி தள்ளிட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் wrapper கிளாஸ் ஏன் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம். ஸோ wrapper கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, நம்மளால் ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவை நான் ப்ரிமிட்டிவாகவும் அந்த நான் ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவை ப்ரிமிட்டிவாகவும் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டா இருக்க போது ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டானா என்ன, ஒரு ப்ரிமிட்டிவ் நம்ம ஜாவாவில் வந்து ப்ரிமிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், பூலியன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஒரு wrapper கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா டெவலப்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து java.lang பேக்கேஜ் அதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட் அப்படின்ற ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவை நான் வந்து ஒரு wrapper கிளாஸாக, அதாவது நான் ப்ரிமிட்டிவாக நான் கன்வெர்ட் பண்ணலாம். அதே வைஸ் வெர்சாவாக ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவை நான் திருப்பி ப்ரிமிட்டிவாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா wrapper கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா wrapper கிளாஸுமே ஃபைனலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஜாவா டெவலப்பர்ஸ் ப்ரீடிஃபைண்டாக. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளாக. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இந்த 8 ப்ரிமிட்டிவ்ஸ்க்கும் 8 wrapper கிளாஸ் வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பைட்டுக்கு வந்து bite.java. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஐடென்டிஃபையர்ஸில் சொல்லியிருப்பேன் என்னென்னு, ஜாவா டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ண எல்லா ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ்லையுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில் இருக்கணும். ஸோ இந்த wrapper கிளாஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பைட்டில் பாருங்கள் பி கேப்ஸில் இருக்கும். ஸோ அது மாதிரி பைட்டுக்கு வந்து bite.java, ஷார்ட்டுக்கு வந்து short.java, தென் இன்ட்டுக்கு வந்து integer.java, தென் லாங்குக்கு வந்து long.java, ஃப்ளோட்டுக்கு வந்து float.java, தென் வந்து டபுளுக்கு வந்து double.java, கேருக்கு வந்து character.java, பூலியனுக்கு வந்து boolean.java. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ். ஓகேவா? நான் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னால் என்ன, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன 8 கிளாஸுமே ப்ரிமிட்டிவ் அந்த நான் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் இருக்கு இல்லையா, bite.java, short.java, integer.java, character.javaன்னு. ஸோ அந்த எல்லா 8மே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ப்ரீடிஃபைண்டாக ஜாவா டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனலாக நம்ம ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகும், அந்த கிளாஸுக்கு சப் கிளாஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கிளாஸை நம்மளால் ப்ரீடிஃபைன்டு wrapper கிளாஸ் எதையுமே நம்மளால் அதாவது இன்னெரிட் பண்ண முடியாது. ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே java.lang அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் இந்த wrapper கிளாஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 விஷயம் சொன்னேன். ப்ரிமிட்டிவ்லேருந்து நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், நான் ப்ரிமிட்டிவ்லேருந்து திருப்பி ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்படி ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவை நம்ம நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது பேர் தான் பாக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்குது 10ன்னு, அது ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அதை நான் wrap பண்ணி இது வந்து integer.java அப்படின்னு அந்த லேபிளில் எழுதிடுறேன். ஸோ அந்த கிஃப்ட் wrap நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கிஃப்ட் wrap பண்ணி அந்த லேபிளில் வந்து integer.java அப்படின்னு எழுதி நம்ம தள்ளிடுறோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் அதுவே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே நான் இன்டீஜர் அப்படின்ற ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸில். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அந்த wrap எல்லாமே பிரிச்சுட்டு திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க அந்த ஏன்ற வேல்யூ, அதாவது 10ன்ற வேல்யூவை நான் திருப்பி வெளியே எடுத்து அதை ஒரு இன்டீஜராக மாற்றுறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரிமிட்டிவ்லேருந்து நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து பாக்ஸிங், நான் ப்ரிமிட்டிவ்லேருந்து ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது இது நான் ஒரு ஆக்ஷன் காமிச்சேன் இல்லையா பாக்ஸ் வச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ இந்த 10ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிமிட்டிவ் வேல்யூ, எப்படி இன்டீஜர் வேல்யூ. ஸோ
ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுற மாதிரி இந்த 10ன்ற வேல்யூவை இப்போ நான் நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 10 வந்து நான் நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறப்போ இப்படி வந்து நமக்கு பாக்ஸில் வந்து ரேப் ஆகி ஒரு ஆப்ஜெக்டாக அது கிரியேட் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த டபுளுக்கும் பூலியனுக்கும் தென் கேரக்டருக்கும். ஸோ நம்ம ப்ரிமிட்டிவ்லேருந்து நான் ப்ரிமிட்டிவ் கன்வெர்ட் பண்ணுறது பேர் என்ன? பாக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் இந்த பாக்ஸை வந்து திருப்பி அன்ராப் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் எரேஸ் பண்ணிவிட்டு நான் அந்த 10ன்ற வேல்யூவை திருப்பி நான் வெளியே கொண்டு வந்து 10 அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ அதை நான் ப்ரிமிட்டிவாக இருந்ததை நான் திருப்பி ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறேன் அந்த பாக்ஸெல்லாம் நான் பிரித்து. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாக்ஸிங்னா என்ன, அன்பாக்சிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸிங்கோட சின்டாக்ஸும் அன்பாக்சிங்கோட சின்டாக்ஸும் பார்த்துடலாம். ஸோ அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் அப்படின்னா ஆட்டோ பாக்ஸிங்னு சொல்லுவோம், தென் எக்ஸ்பிளிசிட் பாக்ஸிங்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இம்ப்ளிசிட்னா என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம அதை பண்ண போகிறதில்ல, அதுக்கான வேலையை செய்ய போகிற ஜேவிஎமோ இல்லை கம்பைலரோ அந்த வேலையை பார்த்துருவாங்க. ஸோ டன் பை த ஜேவிஎம் அப்படின்னா டன் பை த கம்பைலர் தான் இம்ப்ளிசிட் அப்படின்ற கீவேர்டுக்கான அர்த்தம். இப்போ பாக்ஸிங்னா நம்ம என்னென்னு சொன்னோம், ப்ரிமிட்டிவ்லேருந்து நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 10 அப்படின்ற ஒரு இன்டீஜர் வேல்யூவை நான் வந்து நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 10ன்ற ஒரு இன்டீஜர் வேல்யூவோட wrapper கிளாஸ் யார்? இன்டீஜர் டாட் ஜாவா. கரெக்டாக? ஸோ அந்த இன்டீஜர் அப்படின்ற கிளாஸை நான் எடுத்திருக்கேன். இன்டீஜர் A1 அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதனால் இது ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம்? ஏன்னா இன்டீஜர்ன்றது ஒரு கிளாஸு. ஸோ அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிளாக நம்ம ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ A1ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 10 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணும், இன்டீஜர் அப்படின்ற ஒரு கிளாஸுக்குள்ளே A1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி இது மாதிரி 10 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி நமக்கு வந்து wrap பண்ணி கொடுத்துரும். அப்போ இது பேர் என்ன? பாக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ஏன் நான் இம்ப்ளிசிட்னு சொல்கிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட்டாக வந்து பாக்ஸிங் நடந்துருச்சு அப்படின்னா ஆட்டோ பாக்ஸிங்னு சொல்லுவோம். அது இங்கே நடந்துருச்சு. சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு டபுள் வேல்யூ நான் கன்வெர்ட் பண்ணுறேன். என்னவா? நான் ப்ரிமிட்டிவா. அப்போது டபுள் வேல்யூவோட wrapper கிளாஸ் யார்? டபுள் டாட் ஜாவா. ஸோ அதனால தான் இங்கே நம்ம டபுள் D1 ஈக்குவல் டு டபுள் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, அதை இங்கே நம்ம பிரிண்ட்டும் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் வேல்யூவை கேரக்டர் டாட் ஜாவா அப்படின்ற நம்மளுடைய wrapper கிளாஸ்லேருந்து எடுத்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு wrap ஆகி திருப்பி பாக்ஸ் ஆகி நமக்கு வந்து நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் ஆகிருச்சு. ஓகேவா? இப்போ நான் இதை அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கன்வெர்ட் பண்ண எல்லா ப்ரிமிட்டிவ்ஸையும் கன்வெர்ட் பண்ண ப்ரிமிட்டிவ்லேருந்து நான் ப்ரிமிட்டிவ் எல்லாத்தையும் நான் திருப்பி அந்த wrapலாம் பிரித்து திருப்பி ஒரு இன்டீஜர் வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது எப்படி பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் மாற்ற போகிறத வேல்யூ எதுக்குள்ளே இருக்குது? A1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்குள்ளே தானே இருக்குது. ஸோ இது A1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இந்த 10ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த 10ன்ற வேல்யூ என்ன வேல்யூ? இன்டீஜர் வேல்யூ. ஸோ அதனால் இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் போட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு இந்த ஆப்ஜெக்ட் நேமை நான் இங்கே தரேன், A1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் நேம். ஸோ அந்த A1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே 10ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த 10ன்ற வேல்யூவை நான் அந்த பாக்ஸை வந்து நான் அன்ராப் பண்ணிவிட்டு அதில் இருக்க 10ன்ற வேல்யூ எடுத்து நான் இந்த X1ன்ற வேரியபிளுக்கு போட்டுருவேன். ஸோ அப்போ இவ்வளோ நேரம் ஆப்ஜெக்டாக இருந்த அந்த வேல்யூ இங்கே X1க்கு வந்து 10 அப்படின்னு நமக்கு அசைன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ணி Y1 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு பார்த்திங்கன்னா D1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற 10.12 அப்படின்ற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம இங்கே கேரக்டருக்கும் பண்ணியிருக்கோம். C1 அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருக்க ஏன்ற கேரக்டரை நம்ம Z1க்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து அன்பாக்ஸும் பண்ணிட்டோம். இதுவும் இம்ப்ளிசிட் தான். ஓகேவா? இதை நான் ஏன் இம்ப்ளிசிட்னு சொல்கிறேன்னா, இங்கே நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல. ஜஸ்ட் இங்கே நான் ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டா, இந்த 10ன்ற ப்ரிமிட்டிவ் டைப் டேட்டாவை நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறேன். அது தவிர நான் வேறு எதுவுமே இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணல எக்ஸ்ட்ராவாக. அதே மாதிரி தான் அந்த நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்ற A1 நான் இங்கே இன்டிஜராக மாற்றுறேன். இங்கே எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கோட் நம்ம எதுவுமே எழுதலை. ஸோ இந்த எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளிசிட் பாக்ஸிங் தென் வந்து எக்ஸ்பிளிசிட் அன்பாக்சிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பாக்ஸிங் அன்பாக்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பாக்ஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பண்ண போகிறோம். எப்படி? இப்போ நம்ம போன ஸ்லைடில் என்ன பண்ணோம், இன்டீஜர் A1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு டேரெக்டாக அசைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ 10ன்ற ஒரு இன்டீஜர் வேல்யூவை டேரெக்டாக நான் A1ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணேன். ஸோ அப்படி பண்ண வேணாம், எக்ஸ்பிளிசிட்டாக நானே ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அது என்ன வேல்யூ அப்படின்றது நீங்கள் நினச்சிங்கன்னா
இன்டீஜர் அப்படின்றது ஒரு wrapper கிளாஸ். ஸோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் A1 நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, வேல்யூ ஆஃப் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட்ஸை வாங்க போது அது என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டோ அதை வந்து கேஷ் பண்ணி இங்கே வந்து ஒரு நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ண போகுது. அவ்வளோதான். ஸோ இந்த நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நீங்கள் ஒரு இன்டீஜரை வந்து, அதாவது ஒரு ப்ரிமிட்டிவ் டைப்பை வந்து நீங்கள் நான் ப்ரிமிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன் நம்ம இன்டீஜர் டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்கோன்னா, ஸோ இந்த இன்டீஜர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூ அப்படின்ற இந்த மெத்தட் தான் இது. ஓகேவா, இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்ற மெத்தட் தான் இந்த 10ன்ற வேல்யூவை நமக்கு A1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. அப்போ இது வந்து நம்ம திருப்பி wrap பண்ணுறோம். ஒரு பாக்ஸ்க்குள்ளே 10ன்ற வேல்யூவை போட்டு அதை wrap பண்ணி மேலே வந்து இன்டீஜர் டாட் ஜாவா அப்படின்னு எழுதிடும் ஒரு wrapper கிளாஸ். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம டபுள் வேல்யூ ஒன்று மாற்றிருக்கோம். 10.12ன்ற வேல்யூவை இன்டீஜர் வேல்யூ, அதாவது ப்ரிமிட்டிவ் வேல்யூவை நம்ம நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு கேரக்டர் வேல்யூவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி நம்ம பாக்ஸிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேல்யூ ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படின்னா வேல்யூ ஆஃப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, தென் வந்து எக்ஸ்பிளிசிட் அன்பாக்சிங்னா என்ன, நான் ஒரு ப்ரிமிட்டிவாக நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு wrap பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் திருப்பி பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டில் இருக்க அந்த வேல்யூவை நான் திருப்பி எடுத்து ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அது எப்படின்னு பாருங்கள். A1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த A1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இந்த 10 அப்படின்ற வேல்யூ இருக்குது. கரெக்டாக, ஸோ அப்போ அந்த 10ன்ற, அதாவது இந்த A1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற வேல்யூ என்ன, இன்டீஜர் வேல்யூ, அந்த வேல்யூவை எனக்கு ரெட்ரீவ் பண்ணி கொடு அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ட் வேல்யூ அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, கேர் வேல்யூ, பூலியன் வேல்யூ. ஸோ இதே மாதிரி எல்லா ப்ரிமிட்டிவ்ஸ்க்கும் எல்லா வேல்யூ அப்படின்ற அந்த டேட்டா டைப் மட்டும் முன்னாடி போட்டுக்கணும். ஸோ இன்ட்னா இன்ட் வேல்யூ, பைட்னா பைட் வேல்யூ, ஷார்ட்னா ஷார்ட் வேல்யூ, ஸோ கேரக்டர்னா கேர் வேல்யூ, அது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டால் போதும். ஓகேவா, இப்போ நம்ம பாருங்கள், இன்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுக்குறதுனால A1 டாட் இன்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுக்குறதுனால A1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு 10 அப்படின்ற இன்டீஜர் வேல்யூ இருக்குது. ஸோ அது ரெட்ரீவ் ஆகி இந்த X1குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே D1 டாட் டபுள் வேல்யூ அப்படின்னு நம்ம தரப்போ இந்த D1ன்ற அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் 10.12 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த Y1 அப்படின்ற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி தான் திருப்பி Z1குள்ளே இந்த கேரக்டர் ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து திருப்பி காஸ்ட் ஆகி இங்கே Z1 அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா X1, Y1, Z1 அப்படின்ற 3 வேரியபிள்ஸ்க்குள்ளே நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே இப்படி ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, அங்கே மாறிடுச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த wrapper கிளாஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இம்ப்ளிசிட் பாக்ஸிங் அப்படின்னா ஆட்டோ பாக்ஸிங்னு சொல்கிறது எப்படி, அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ரிமிட்டிவை நான் ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும், அது எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா பாக்ஸிங் எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி பண்ணலாம்னா வேல்யூ ஆஃப், அதே அன்பாக்சிங் வந்து என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப், தென் அது பக்கத்தில் வேல்யூ ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் தான். ஓகேவா, ஸோ இந்த wrapper கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.